ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு தி சேனல் லேர்ன் சிஏ வித் யூனிவர்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன அனலைசிஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஜிஎஸ்டி. ஸோ ஜிஎஸ்டியில் தான் வந்து நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரிசர்வ் செக்மெண்ட்டு அப்படின்னு சொல்லவே முடியலங்க. பிகாஸ் எல்லா கொஷினுமே கலந்து தான் கேட்டிருக்காங்க. பிகாஸ் இது வந்து எவர் ஸ்கோரிங் சப்ஜெக்ட்டு. ஸோ இதில் ஒன்ஸ் நீங்கள் கான்செப்டாக ஸ்ட்ராங்காக ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களால் வந்து ஈஸியாக ஜிஎஸ்டியில் 30+ வந்து ஸ்கோர் பண்ண முடியும் கண்டிப்பாக. இந்த இடத்துல வந்து 4 அட்டெம்ப்ட் இருக்கா பார்த்தீங்கன்னா எப்போவுமே நெட் ஜிஎஸ்டி பேபிள் கொஷின் தான் கேட்டுட்டு இருந்தாங்க. பட் சம்டைம்ஸ் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ஐடிசி கொஷின் ஆக்சுவலாக ஏல தான் கேட்டிருந்தாங்க. இது இப்படி இருந்துச்சு. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஐடிசி வந்து கம்பல்சரியில் வச்சு கேட்டாங்க. அதாவது அவுட்புட் டேக்ஸ் மட்டும் கண்டுபிடிங்க. ஸோ அந்த மாதிரி வந்து கேட்டிருந்தாங்க. அண்ட் தென் திரும்ப நெட் ஜிஎஸ்டி பேபிள் தான் வந்திருக்கு. பட் இந்த வாட்டி மேபி ஏதாவது வந்து நம்மளை ட்விஸ்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் நம்ம எல்லாத்துக்குமே வந்து ரெடியாக இருக்கணும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்டாக இருக்கிற கொஷின் பார்த்தீங்கன்னா வேல்யூ ஆஃப் சப்ளை, பிளேஸ் ஆஃப் சப்ளை, இதுதான் வந்து மாறி வரும் எப்போவுமே. வேல்யூ ஆஃப் சப்ளை, பிளேஸ் ஆஃப் சப்ளை, வேல்யூ ஆஃப் சப்ளை. திஸ் டைம் கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒன்று தான் நம்மளுக்கு கேட்பாங்க. ஸோ அதுக்கும் நம்ம ரெடியாக இருக்கணும். ஸோ ஒன்று இந்த மாதிரி ஐடிசி கொஷின் வரும், ஆர்எல்ஸ் பிளேஸ் ஆஃப் சப்ளை வந்து கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு ஐடிசி, காம்போசிஷன் ஸ்கீம், ஆர்சிஎம், ஐடிசி. ஸோ இதுக்கும் அதேமாரி தான். நம்ம முக்கால்வாசி இதில் வந்து எல்லாமே கான்சன்ட்ரேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பிகாஸ் இந்த இடத்துல ஒரு சாப்டர் கூட இதை விட்டுட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரியே அவங்க ஒரு சீக்வன்ஸே ஃப்ரேம் பண்ணவே இல்லை. ஓகேவா? ஸோ அதனால் நம்ம வந்து எல்லாமே படிக்கிற மாதிரி தான் இருக்கும். எல்லா டாப்பிக்கும் ஓவராலாக கவர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும். இது பாருங்கள், இதுதான் நான் நினச்சிட்டே இருந்தேன் ஆக்சுவலாக. என்னோட இது பிளேஸ் ஆஃப் சப்ளையே ஃபுல்லாக கேட்டிருக்காங்களே, ஒரு வேளை இந்த கொஸ்டின் பிளேஸ் ஆஃப் சப்ளைக்காக இருக்குமோ நினச்சிட்டே இருப்போம். போன வாட்டி ரிட்டர்ன்ஸ் கேட்டாங்க. ஸோ என்ன பண்ணுறது, இந்த மாதிரி அன்எக்ஸ்பெக்டடாக பண்ணிடுறாங்க. ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இது பேமெண்ட் ஆஃப் டேக்ஸ் லெசன், டிடிஎஸ், டிசிஎஸ், டேக்ஸ் இன்வாய்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. திரும்ப தியரி கொஸ்டினை இங்கே கேட்டிருக்காங்க. அடுத்தது பாருங்கள், இங்கே டிடிஎஸ். ஸோ ஆனால் எப்போவுமே டிடிஎஸ்லேருந்து கன்ஃபார்மாக ஒரு கொஷின் வந்துடும். ஸோ இதுலேருந்து நம்ம வந்து இந்த கொஷின் நம்பர்னு வந்து நம்ம ஃப்ரேம் பண்ண முடியாதே தவிர போன வாட்டி மாதிரிலாம். பட் டிடிஎஸ், டிசிஎஸ் கன்ஃபார்மாக கேட்டுருவாங்க. அதுமாதிரி இந்த வாட்டி டேக்ஸ் இன்வாய்ஸ்லேருந்து கொஷின் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் இல்லாமல் இவே பில்லை வந்து ஒரு சாப்டராகவே மதிக்காத ஆளுங்கள்லாம் வந்து இந்த வாட்டி மறக்காமல் வந்து பார்த்துட்டு போயிருங்க. இவே பில்லும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் பாஸ்ட் அட்டெம்ப்ட்ஸில் வந்து இவே பில்லையும் டெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஓகே, ஸோ இவே பில்லும் வந்து டெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. மோஸ்ட்டாக தியரி கொஷின்ஸ் தான் இந்த லாஸ்ட்டில் இருக்கும். அது மாதிரி அக்கௌண்ட்ஸ் அண்ட் ரெக்கார்ட்ஸ், ரெஜிஸ்ட்ரேஷன், எக்ஸம்ஷன், டேக்ஸ் இன்வாய்ஸ் பார்த்துக்கோங்க. ஒரு சாப்டர் கூட நம்ம விடுற மாதிரியே இல்லை. எல்லாமே வந்து ஜிஎஸ்டியில் கவர் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அட்லீஸ்ட் அந்த சாப்டர் உங்களுக்கு பிடிக்கலனாலும் பேசிக்கான நாலேஜ் வந்து கிளைம் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ஓகேவா? ஸோ என்னென்னலாம் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் இருக்குது, செக்ஷன்ஸ் இருக்குது, இதெல்லாம் மட்டும் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் வந்து எம்சிக்யூ பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து இந்த மாதிரி கான்செப்ட் தான் டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க எப்போவுமே. ஸோ அந்த மாதிரி கான்செப்ட்லாம் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ மற்றபடி இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஜிஎஸ்டியில் ஓவராலாக எல்லா கான்செப்ட்டுமே வந்து கவர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பிகாஸ் எக்ஸ்பெக்ட் த அன்எக்ஸ்பெக்டட், அவ்வளோதான். ஸோ வேறு இதில் வந்து நம்மளுக்கு சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லை. எல்லாமே வந்து அன்எக்ஸ்பெக்டடாக தான் ஒரு அட்டெம்ப்ட்லேயும் வந்துட்டுருக்கு. ஸோ இந்த அட்டெம்ப்டில் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாதான் இந்த அட்டெம்ப்டில் கேட்டிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி தான். ஓகேவா? ஸோ எல்லாமே வந்து படிச்சுக்கோங்க. ஸோ பெட்டர் ஏதாவது ஜிஎஸ்டியில் டவுட் இருக்குது அப்படின்னா நம்ம சேனலில் ப்ளேலிஸ்ட் இருக்குது. ஸோ தமிழ்லேயே தான் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ரீசெண்டாக இவே பில் கூட போட்டேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து டேக்ஸ் இன்வாய்ஸ் அப்லோட் பண்ண முடிஞ்சால் அப்லோட் பண்ணுறேன். அண்ட் தென் ஃபர்தராக எதுவும் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணலையோ ஜிஎஸ்டியில் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ வி வில் see in the next useful video. Until then, this is Shweta signing off. Thank you.